அகில் பால் அனஸ்கான் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கோம். ஐடென்டி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐடென்டி படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து மலையாள படங்கள்லாம் வந்து இந்த கிரைம் சப்ஜெக்ட்டு இன்வெஸ்டிகேஷன்னாவே அவங்களுக்குலாம் ஒரு தனித்துவமான ஒரு ஒரு சீன் பண்ணுவாங்களே, அந்த சீன்லாம் வந்து மலையாள படங்களுக்கு தாங்க ரொம்ப அதிகமாக. ஒரு ஹாலிவுட் படங்களுக்கு அப்புறம் நம்ம அதிகமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு கொலை, அந்த கொலையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத போலீஸில் ஆரம்பித்து ஐடென்டி பண்ணுற வரலையும் பக்காவாக மலையாளி படங்கள் தான், மலையாளி டைரக்டர் தான் பக்காவாக அதுக்காக ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, பக்காவான ஸ்க்ரீன் ப்ளே வந்துக்கிற படம் தான் ஐடென்டி. உண்மையிலே டொவினோ தாமஸ் வந்து நல்ல படங்கள், ஏன்னா டொவினோ தாமஸுடைய மின்னல் முரளி ஆரம்பித்து நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல நடிகர் அவர். எப்போவுமே ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் தான் தேர்ந்தெடுப்பார். அதனால் இன்றைக்கி இந்த வாரம் மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. நாங்களும் போய் பார்த்தோம், தமிழில் தான் படம் பார்த்தோம். உண்மையிலே வந்து படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து படம் முடிவுலையும் டக்கு 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 டக்குன்னு என்ன நடக்க போகுது, அடுத்து என்னன்னு சூப்பராக போயிருக்கு. இப்போ நாங்கள் வந்து படம் பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்த்தோம். 200 கொடுக்குற காசுக்கு நல்ல ஒர்த்தான படம், நல்ல க்ரைம் சப்ஜெக்ட்டு, நல்ல த்ரில்லிங்காக இருக்குது, சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் இருக்குது இதில். அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது படம் பார்க்குறப்ப. ஒரு படம் பார்க்குறப்ப நமக்கு அதுதான் வேணும். அந்த படம் பார்க்குறப்ப நம்ம ஒரு 2.5 மணி நேரம் சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்த்தோம். டொவினோ தாமஸோடைய நடிப்பு அருமையாக இருந்தது. மனசை வந்து சும்மா சிம்பிளாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் மாறுறது, அந்த கண்டுபிடிக்கிறது எல்லாம் சும்மா சூப்பராக பண்ணியிருக்காரு. திரிஷா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரிஷா மலையாள படத்தில், அதுவும் தமிழில் நம்ம பார்க்குறப்போ என்னவோ பண்ண போகிறாங்க பார்த்தியா. திரிஷாவுக்கு ரொம்ப கம்மியான ரோலு, கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. மற்றபடி வினய், அப்பா சாமி, ஒரு படத்துக்கு முக்கியமாக வில்லன் ரோல் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் இல்லையா. இதில் டொவினோ தாமஸுக்கு எவ்வளோ ரோல் இருக்கோ அதோட ஒரு படி மேலே இந்த வினய்க்கு ஒரு ரோல் இருக்குது. ஆனால் உண்மையிலே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸாக, கிரிமினலாக, கேடி கேப் மாதிரித்தனம் எல்லாமே பண்ணுறாரு. அருமையாக வினயோட கேரக்டர் சூப்பராக இருக்குது. நம்ம வில்லன்தனம் அதிகமாக இருந்தால்தான் இந்த ஹீரோவை வந்து அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறான்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக முடிஞ்சுது. அதான் வில்லன் ரோல் சூப்பராக இருக்குது, ஹீரோ ரோல் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அதில் வந்து ஐடென்டி சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லா கேரக்டருமே அடுத்தடுத்து வர எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படத்தில் மியூசிக் வேறு லெவலுங்க. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் தான் வந்து அப்படி தூக்கி நிற்க வச்சுருக்கு. அது ஜாக் பினாய் அவர் வந்து கலக்குன்னு கலக்கியிருக்காரு. மியூசிக் பின்னணி இசை சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கேமரா ஒர்க்கெலாம் வந்து அடடா வேறு லெவல். அது ஒரு கார் ஃபைட் வரும் இந்த படத்தில். சும்மா ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி வினய்க்கும் டொவினோ தாமஸுக்கும் ஒரு கார் ஃபைட் வரும். அது வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அந்த கார் ஃபைட்லாம் செம்ம லெவல். கார் ஃபைட்டுக்கு முக்கியமான காரணம் கில் ஜார்ஜ் கேமராமேன். தலைவா கலைக்கிருக்கீங்க. படம் ஃபுல்லாக அந்த ஃப்ளைட்டில் வர சீன் ஆகட்டும், கார் ஃபைட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வரும், ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்லாம் வேறு லெவலு. ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ்லாம் யார் பண்ணாங்கன்னு தெரியல, வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபைட்டு போதும் கொடுக்குற காசுக்கு, அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்தது. கேமராமேன் கில் ஜார்ஜ் வேறு லெவல் சார், சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதாங்க ஒரு படத்துக்கு ஒரு டெக்னிக்கல் குழு வந்து சூப்பராக அமைச்சிட்டாவே அந்த படம் வந்து சூப்பர் வெற்றி படமாக இருக்கும். அது மாதிரி இது ஒரு சூப்பரான வெற்றி படம். கதெல்லாம் ஒன்றுமே கேட்காதீங்க, போய் படம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கொலை, அந்த கொலை யார் நடக்குது, ஓகேங்களா, அந்த கொலை யார் பண்ணாங்க, அந்த கொலையை கண்டுபிடிக்க வர்றது யார், இதெல்லாம் வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது கதையாக தானே, ஒரு கொலை, அந்த கொலையை கண்டுபிடிக்கிறது யார், இதுதான் கதை. ஆனால் அந்த கதைக்குள்ளே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக, எவ்வளோ கோர்வையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்றது தான் ஐடென்டிட்டியோடைய கதை. அதே மாதிரி கொரன் இந்த படத்தில் சொல்ல போனால், ஃபஸ்ட்டு கேமரா வச்சு பொண்ணுங்களை ஆபாசமாக ஒரு வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோ எடுத்தவன் யார் என்ன கண்டுபிடித்துக்குள்ளேயும் அவனை கொல்றான் ஒருத்தன். அந்த கொலை பண்ணுறவன் யாருன்னு கண்டுபிடித்துக்கு போகிறப்போ அது ஒரு போலீஸு, கர்நாடகா போலீஸு நம்ம வினய், கேரளா போலீஸு வேறு ஒருத்தர் இருக்கார். ஆனால் கேரளாவில் ஐடென்டி பண்ண இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஹார்ட் வரைகிறது, அது வந்து நம்ம ஆள் தான் வரைஞ்சி கொடுப்பார் யார் என்னென்னு. அதுக்குள்ளே இவங்க திரிஷா வந்து அந்த கொலையாளி நேரில் பார்த்த ஒரு சாட்சி, அது ஐடென்டி. இப்போ ஐடென்டி காமியாக திரிஷா வரப்போ இவனுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான் இந்த படத்தோட கதை. இதை கொண்டு போன விதம் சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் நமக்கு குறைன்னு சொல்லணும்னா, எந்த குறை சொல்லணும்னா, தேவையில்லாமல் வினய் அந்த கார் ஃபைட்டு முடிஞ்சோடனே வினய் வந்து அடிப்பட்டு கீழே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வராரு. அதுக்கப்புறம் அவர் என்ன நேரத்தில் திருப்பி வினய் மாதிரியே திருப்பி இவர் போயிட்டு அவன் அந்த போலீஸ்காரனை சாவடிக்கிறது, திருப்பி திரிஷா இல்லை இவர் தான் சாவடிச்சு. இல்லைம்மா, நீ வந்து அந்த உனக்கு ஞாபகம் வருது இதில், அதில் நீங்கள் வேறு யாரும் நினச்சிருக்க, நீ ஷர்ட்டை பார்த்து தவிர இந்த முகம் ஃபேஸ் வந்து உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி அது கொஞ்சம் சீன் குழப்புறது, அது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கொலையாளி இவர் தான் தெரிஞ்சு போச்சு, கண்டுபிடிக்க ஓகே. ஆனால் திருப்பி இதுக்காக வந்து
ஃப்ளைட்டில் ஒருத்தர் சாவடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை கூட்டின்னு போயிட்டு திருப்பி அங்கே வந்து ஒரு ஆஃபீஸு ஃப்ளைட்டு நம்ம ஏர்போர்ட் உள்ள போயிட்டு அவ்வளோ செலவு அவ்வளோ இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் தூக்கி கட் பண்ணி போனால் கூட இந்த படத்துக்கும் இதுக்கும் எந்த சேதாரமும் வந்திருக்காது, நல்லா இருந்திருக்கும். அந்த ஃப்ளைட் சீனை அப்படியே தூக்கி கட் பண்ணி போட்டிருக்கலாம். அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி ஏதாவது வச்சுருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க வந்து சுற்றி வளைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் சுற்றுன்னு சுற்றி அப்படி கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சீனாக தோணினாலும் அதெல்லாம் கட் பண்ணி போட்டு இந்த படத்துக்கு எந்த சேதாரம் இல்லைனாலும் படம் பார்க்குறப்போ நமக்கு நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லென்த்தாக இருந்ததை தவிர மற்றபடி அது போர் அடிக்கலை நமக்கு. ஐடென்டிட்டி உண்மையிலே பார்க்க வேண்டிய படம். டொவினோ தாமஸ்க்காகவும் திரிஷாக்காகவும் வினய்க்காகவும் நம்ம டைரக்டர் அகில் பால் அனஸ்கானுக்காகவும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு ஒருத்தான படம். எனக்கு தெரிஞ்சு மலையாள படம் இந்த வாரம் 2 சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு எல்லாம் சொன்னாங்க. அதில் வந்து உண்மையிலே இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருந்தது. அதே மாதிரி மார்கோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப படுகேவலம். இருந்தாலும் அந்த படம் நல்லா போகுது. ஆனால் அந்த படத்தை விட மார்கோவோட ஐடென்டிட்டி படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.